பிப்ரவரி 19, 2024 தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ரூபாய் 1000 மகிழ்ச்சியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் மகளிர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கும் நிலையில் விரைவில் புதிய ரேஷன் அட்டை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் பிப்ரவரி 19 தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் மகளிர் உரிமைத் தொகைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் அரசு வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் இந்த தொகை சென்று சேரும் என்பதால் விடுபட்டவர்கள் மேல் முறையீடு செய்யவும் அரசு வாய்ப்பு வழங்கியுள்ளது. இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை பெற தகுதியானோர் விடுபட்டு விடக்கூடாது என தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். மேலும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டிருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட செயலாளரிடம் தர திமுகவினருக்கு உதயநிதி அறிவுரை வழங்கியுள்ளார். தகுதியுள்ள 90% மகளிருக்கு உரிமைத் தொகை சென்று சேர்ந்துவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார்.